SpaceXின் நிறுவனர் எலன் மஸ்க் சூரியனால் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் அழிக்கப்படும் என்று கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். சூரியனின் வெப்பத்தால் பூமி அழியலாம். எனவே செவ்வாய் கிரகத்தில் மனிதன் குடியேறுவதற்கான திட்டங்களை இப்போதிலிருந்தே செயல்படுத்த வேண்டும் என்று எலன் மஸ்க் கூறியுள்ளார். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். SpaceX நிறுவனர் எலன் மஸ்க் சமீபத்தில் அளித்த பேட்டி இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. அதில் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் நம் பூமியின் வளிமண்டலத்தை அகற்றி பெருங்கடல்களை கொதிக்க வைக்கும், அதுவே வாழ்க்கையின் முடிவாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். எலன் மஸ்க் SpaceX, டெஸ்லா போன்ற நிறுவனங்களின் நிறுவனர். மேலும் எலன் மஸ்கின் கூற்றுப்படி சூரியன் ஒரு நாள் சிவப்பு ராட்சத நட்சத்திரமாக மாறும். இந்த நிகழ்வு பூமியை விழுங்கி இங்குள்ள அனைத்து உயிர்களையும் அழிக்கும் என்றும் இது இன்னும் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் என்றாலும் மனிதகுலம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒரே இடத்தில் இருப்பதால் ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டால் மனிதகுலம் முழுவதுமாக அழிந்து போகும் அபாயம் உள்ளது என்றும் கூறியுள்ளார். அதேபோல எலன் மஸ்க் செவ்வாய் கிரகத்தை மனித குடியேற்றத்திற்கான சிறந்த இடமாக கூறுகிறார். செவ்வாய் கிரகம் நம் பூமியை போன்ற பாறை மேற்பரப்பை கொண்டுள்ளது. மேலும் அங்கு நீர் பனிக்கட்டியாக இருப்பதற்கான சான்றுகள் தற்போது கிடைத்துள்ளன. இது மனிதர்கள் வாழ தேவையான வளங்களை வழங்க முடியும் என்று அவர் கூறுகிறார். மேலும் செவ்வாய் கிரகம் பூமியை விட தொலைவில் இருப்பதால் ஒரு பெரிய விண்கல் தாக்குதல் அல்லது வேறு பேரழிவுகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். SpaceX நிறுவனம் ஸ்டார்ஷிப் என்ற ராக்கெட்டை உருவாக்கி வருகிறது. இது செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அழைத்து செல்ல உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட் பெரிய அளவில் பொருட்களை எடுத்து செல்லவும் பலமுறை மறுபயன்பாடு செய்யவும் முடியும். எலன் மஸ்கின் திட்டம் என்னவென்றால் ஆயிரக்கணக்கான ஸ்டார்ஷிப் ராக்கெட்டுகளை அனுப்பி செவ்வாய் கிரகத்தில் ஒரு பெரிய மனித குடியேற்றத்தை உருவாக்குவது. மேலும் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வது பல சவால்களை உள்ளடக்கியது. அங்குள்ள கடுமையான வெப்பநிலை, குறைந்த அழுத்தம் மற்றும் கதிர்வீச்சு ஆகியவை மனிதர்களுக்கு ஆபத்தானவை. செவ்வாய் கிரகத்தில் வாழ தேவையான உணவு, நீர் மற்றும் ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய மேம்பட்ட தொழில்நுட்பம் தேவைப்படும். மேலும் செவ்வாய் கிரகத்தில் ஒரு பெரிய குடியேற்றத்தை உருவாக்க தேவையான வளங்களை பூமியிலிருந்து கொண்டு செல்வது மிகவும் கடினமான பணியாக இருக்கும் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் வாதிடுகின்றார்கள். ஆனால் எலன் மஸ்க் செவ்வாய் கிரகத்தை டெராஃபார்மிங் செய்வதன் மூலம் பூமியை போல மாற்ற முடியும் என்று கூறுகிறார். டெராஃபார்மிங் என்பது ஒரு கிரகத்தின் வளிமண்டலத்தை மாற்றி மனிதர்கள் வாழ ஏற்ற சூழலை உருவாக்குவது. செவ்வாய் கிரகத்தில் பசுமை இல்ல வாயுக்களை வெளியிட்டு அதன் வெப்பநிலையை அதிகரிக்க முடியும் என்று எலன் மஸ்க் கூறுகிறார். மேலும் செவ்வாய் கிரகத்தில் மனித குடியேற்றத்தை உருவாக்குவது பூமியில் உள்ள உயிர்களுக்கு ஒரு காப்புறுதி திட்டமாக இருக்கும் என்றும் ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டால் மனிதகுலம் செவ்வாய் கிரகத்தில் தப்பி பிழைக்க முடியும் என்றும் அவர் கூறுகிறார். அதே சமயம் செவ்வாய் கிரகத்தில் மனித காலனி ஆதிக்கத்தை செயல்படுத்த நினைக்கும் எலன் மஸ்க் மற்றும் அவரது SpaceX நிறுவனம் 2028 டிசம்பர் அல்லது 2029 ஜனவரியில் SpaceX நிறுவனம் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்பும் என்று கூறியுள்ளார். செவ்வாய் கிரகத்தில் குடியேறுபவர்கள் தங்களுக்கான ஆட்சி முறையை தாங்களே தேர்ந்தெடுக்கலாம் என எலன் மஸ்க் கடந்த 2024 ட்விட்டரில் ஒரு பயனருக்கு பதிலளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் எலன் மஸ்கின் செவ்வாய் கிரக குடியேற்ற திட்டம் பல விமர்சனங்களை எதிர்கொள்கிறது. சிலர் இது ஒரு சாத்தியமற்ற கனவு என்று கருதுகின்றார்கள். செவ்வாய் கிரகத்தில் வாழ்வது மிகவும் கடினம் என்றும் அதற்கு தேவையான தொழில்நுட்பம் இன்னும் உருவாக்கப்படவில்லை என்றும் அவர்கள் வாதிடுகின்றார்கள். மேலும் பூமியில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்காமல் விண்வெளியில் குடியேற்றம் செய்வது சரியாக இருக்காது என்றும் சில விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். ஆனால் எலன் மஸ்க் இந்த விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் தன்னுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து செயல்படுகிறார். எலன் மஸ்க் பூமியில் உள்ள உயிர்கள் ஒரு நாள் சூரியனால் அழிக்கப்படும் என்று எச்சரித்திருப்பது மற்றும் செவ்வாய் கிரகத்தில் மனித குடியேற்றத்தை உருவாக்குவது அவசியம் என்றும் அவர் கூறியிருப்பது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.